ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் அப்படின்ற வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும் போது அந்த யாருன்னா ஒரு தகப்பன். மனிதன் அந்த தகப்பன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல தேவன் நம்மளை என்ன பண்ணாராம், இவ்விடத்திற்கு வரைக்கும். நான் சொல்ல முடியும், நான் இங்க இருக்கிறது தேவனுடைய கிருபை. உங்களால சொல்ல முடியுமா? நான் இன்னும் உயிரோடு இருப்பது, நான் நிற்பது, என் குடும்பம் இருக்கிறது, எனக்குள்ள அந்த சந்தோஷத்தை கொடுத்தது, நான் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம், நான் உடையும் பொழுதெல்லாம் என்னை தேற்றுவது ஆண்டவருடைய கிருபை அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆமென். ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏசாயா 46:4 சொல்லப்பட்டிருக்கு. இதுவரை நம்மை சுமந்த தேவன் இனிமேலும் அவர் நம்மை சுமப்பார். அந்த ஒரே ஒரு நம்பிக்கை. அப்படிதானே அந்த உலக பிரகாரமான தகப்பன் எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் தன்னுடைய பிள்ளைக்கு செய்வாரோ அதை விட தேவன் பெரிதான காரியங்களை செய்வார். ஒருவேளை உலக பிரகாரமா இருக்கிற தகப்பன் நமக்கு தீமையான காரியங்களை செய்தாலும் அதை விட நம்முடைய பரம தகப்பன் இருக்கிறார். அவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா.